இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், உங்களை குறித்தான தேவனுடைய எண்ணம் என்ன? நம்மளை குறித்து நல்லா நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவரு. இல்லை இவங்களெல்லாம் படைச்சதுக்கு நம்ம பேசாமல் வேற ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாமா? இப்போ உங்களை குறித்து உன்னதரின் எண்ணம். டிசம்பர் 3ஆம் தேதி 1984 வருஷத்திலே இந்தியாவை உலுக்கி போட்ட ஒரு சம்பவம் நடந்தது. அது எல்லோருக்கும் பீதியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தினது. இந்த இடத்தில் நடந்த இந்த சம்பவம் ஒருவேளை தெற்கத்திய மாநிலங்களிலே இது பரவுமா அல்லது இது போல சம்பவம் உண்டாகுமா என்ற கேள்விகள் சாதாரண மக்களின் மத்தியில் மாத்திரமல்ல, அரசாங்கத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறினது. அது குறிப்பாக மத்திய பிரதேசத்தில் உள்ள போபால் என்கிற ஒரு பட்டணத்தில். அந்த போபால் பட்டணத்திலே ஒரு தொழிற்சாலை, ஒரு ரசாயன தொழிற்சாலை இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து நான் சொன்ன இந்த நாளிலே, டிசம்பர் 3ஆம் தேதி 1984 ஐசோசயனைடு என்கிற ஒரு விஷவாயு கசிந்து பரவ தொடங்கினது. சாதாரணமாக கடைக்கு சென்று பொருட்களை காத்து கொண்டிருக்கக்கூடிய மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்து உணவு சமைக்க வேண்டும் என்று சொல்லி சில வர்த்தகத்தை முடித்துக் கொண்டு போகிறவர்கள் ரத்தம் கக்கி சாகக்கூடிய ஒரு அசாதாரணமான பரிதாபகரமான சம்பவம் அந்த நாளிலே நடந்தது. 3800 பேர் சில நிமிடங்களிலே மரித்து போனார்கள். நீங்கள் அந்த சில படங்களை கூட அவங்க அந்த செய்தித்தாளில் கொஞ்சம் போட்டு வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் சுவாசிக்க முடியாமல் அந்த ஐசோசயனைடின் மூலமாக வினாடியில் மரித்து போய் விழுந்தார்கள். அப்பொழுது இந்த போபால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதே, ட்ரெயின் ஸ்டேஷன், அதில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நின்றுக்கிட்டு இருக்கிறேன்னா ஆளுங்களும் வரல, ஒன்றுத்திங்கானா ரயில்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு இருக்கும் பொழுது அந்த பிளாட்ஃபார்மில் சுற்றிக்கிட்டு இருந்த அந்த நாய்கள்லாம் செத்து விழுது. குலாம் டாஸ்டிகர் அப்படின்ற அவருடைய பெயர், அவருடைய இது கூட இந்த படத்தில் இருக்கும். அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்குறாரு, என்ன நாயெல்லாம் செத்து விழுவுதே, அங்கே உட்காந்துருக்கிற ஒரு 5-6 பேரும் வாந்தி எடுத்துக்கிட்டு அவங்க மயங்கி விழுந்துட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு சம்பவம் ஊரில் நடக்குதுன்னு சொல்லிட்டு நேராக ஆஃபீஸுக்கு போய் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனுக்கெல்லாம் அவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, தொலைபேசியின் மூலமாக ட்ரெயினை விடாதீங்க, இந்த பக்கம் ட்ரெயினை விடாதீங்கன்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான ரயில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நின்றுச்சு. வேலைக்கு போனாரு, விவரம் ஒன்றும் தெரில, ஃபோனும் எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அந்த தொழிற்சாலையினுடைய அந்த வாயு கசிவு கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கும் பொழுது மனைவியும் மகனும் இவரை தேடி ஓடிடுறாங்க, குலாமை தேடி வராங்க. இந்த படத்தில் கூட இருக்கும். ஃபோனை பிடிச்ச மாதிரியே இவர் செத்துருக்கிறார். ஃபோனு பேசிக்கிட்டே இவரை ட்ரெயின்லாம் நின்றுங்க, யாருங்கிட்ட வராதிங்க, இங்கிட்டு வந்தாலே ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவர் அந்த ஃபோனை வச்ச மாதிரியே டேபிளில் சாஞ்சு இறந்து போயிருக்கார். அந்த மத்திய பிரதேச அரசாங்கம் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மனைவியும் மகனையும் கூப்பிட்டு, இவரை பற்றி நாங்கள் விசாரித்தோம், இவர் ஒரு அப்பாவி, இவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தான் அங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு அசாதாரண ஒரு காரியத்தை செஞ்சு ஆயிரக்கணக்கான ஜனங்களை காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்படுறோம். ரொம்ப சந்தோஷம், இவர் இப்படி இருப்பாருன்ட்டு நாங்கள் நினைச்சே பார்த்ததில்லை அப்படின்ட்டு. இப்போ இந்த சம்பவத்தை நான் படித்து பார்த்த பிறகு இன்னைக்கு அநேக சமயங்களிலே சில துன்பங்கள், சோதனைகள் நமக்கு வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது
சபதங்கள் நமக்கு வரும் பொழுது, ஏன் குடும்பத்திலேயே சில அவமானங்களும் அங்கீகரிக்க கூடாத பேச்சுகளும் நம்முடைய காதிலே கேட்கும் பொழுது, நான் யார், எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், என்னுடைய நோக்கம் என்ன, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, உண்மையிலே ஆண்டவருடைய சித்தத்தின் படித்தான் இந்த குடும்பத்திற்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிறேனா என்ற கேள்விகள் எல்லாம் உள்ளத்திலே வந்து போகக்கூடிய சூழ்நிலையில் கேட்கப்படுகிற ஒரு கேள்வி, என்னுடைய மதிப்பு என்ன, என் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன, எதற்காக இந்த பூ உலகில் இன்னமும் என் நாசியில் சுவாசம் ஓடிக்கொண்டிருக்கிறது. காதுல கேட்கிறேன், இவன் செத்தா கூட போதும், பரவாயில்லமா இருக்குது, இவெல்லாம் எதுக்கு உயிரோட இருந்து பூமிக்கு பாரமா அன்றதெல்லாம் கேட்குது. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் பிறந்து இப்படிப்பட்ட ஒரு சபதங்களை சந்தித்து பிள்ளைகளுக்காக சில வருஷங்கள் உயிரோடு இருக்கலாம் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை கூட வந்துருவோம் போல தெரியுது அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு சில கருத்துக்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அப்போ ஆண்டவர் நம்மை குறித்து என்ன நினைக்கிறார்? இப்படிப்பட்ட மரண இருளின் பள்ளத்தாக்கிலே போகும் பொழுது, அவமானத்தின் மத்தியிலே போகும் பொழுது, ஒருத்தர் கூட, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ராத்திரி பகலுமா ஒரு வேலை செஞ்சு அலுவலகத்தில் போய் ஒன்று கொடுத்தாலும் என்ன எல்லாம் செஞ்சிருக்கிறேன்ட்டு ஃபைலை தூக்கி போடுற அளவுக்கு, சரி கொஞ்சம் பயிற்சி செஞ்சு அதுன்னு வந்து சபையில் ஏதாவது கொஞ்சம் செய்யலாம் அப்படின்னு சொன்னால் சபையில் ஒருத்தர் கூட நல்லா செய்கிறேன்னு பாராட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் போயிட்டு இருக்கும் பொழுது, என்னதான் வாழ்க்கை, என்னதான் ஆண்டவர் என்ன நினைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த நீதிமொழியின் புத்தகத்தில் ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்கு. அதை நான் உங்களுக்கு வாசித்து அதிலிருந்து ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். எனக்கு இந்த பவர் பாயிண்ட் கொடுக்குற தம்பி தீரஜ் அவங்க நிறைய நீங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும், அதை பார்த்துங்க. கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தருடைய தூதனானவர்னா இயேசு கிறிஸ்து. கிதியோன் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். யார்? இயேசுவே சொல்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியரை கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். 3 கருத்துக்களை இந்த கதையிலிருந்து நேரடியாக நான் உங்களுக்கு சொல்லி நான் அமர விரும்புகிறேன். முதலாவது என்ன? ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் ஒவ்வொருவரும் யார்? ஆண்டவர் பரலோகத்திலிருந்து வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய கர்த்தர், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிதாவோடு அமர்ந்திருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு இந்த நாளிலே நம்மை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறார் நம்மளை பத்தி அப்படின்னு சொன்னா, இந்த பகுதியை பொறுத்தவரையிலே முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். நம்மளை யாரு என்ன சொன்னாலும் கவலை கிடையாது. நம்ம வேலை செய்யற இடத்திலும் சரிதான், சபையிலையும் சரிதான், அல்லது வீட்லையும் சரிதான், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற நம்முடைய கிளை குடும்பங்கள் இருந்தாலும் சரிதான், யார் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியம். இந்த கிதியோனை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா, என்னப்பா எப்படி இருக்கிற அப்படியெல்லாம் கேட்கல, பராக்கிரமசாலியே,
நமக்கு சுகவீனம் இருக்கலாம், டெய்லி ஆஸ்பத்திரியில் ஒரு 5-6 மாத்திரை போட்டுக்கிட்டு இருக்கலாம், சுகவீனமா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கேட்டு 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 மனசோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா ஆண்டவரை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் நினைக்கிறீங்களே நீங்களுமா அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் உன்னைய இவங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல, அவங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்கல, இவங்க நினைக்கிற மாதிரி உன்னைய நான் நினைக்கல. நான் எப்படி தெரியுமா உன்னைய பார்க்கிறேன்? பராக்கிரமசாலியே. பன்னெண்டாவது வசனத்துல அதுதான் இருக்கு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருப்பார்லாம் இல்ல, இருக்கிறார் என்று. மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் ஒன்று வாசிட்டுனா 2வது கருத்துக்கு போயிடுறேன் நான். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, நான் விழுந்திருக்கிறேன், ஆனால் பகைஞனே என்னை பார்த்து சிரிக்காதே. நான் விழுந்துட்டேன் அப்படின்றதுக்காக சிரிச்சிடாத. எனக்கு சுகம் இல்லை, பலவீனமா இருக்கிறேன், என்னால் வேலை கூட போக முடியல, நிமிந்து கூட உட்கார முடியல, என் பிள்ளைங்களுக்கு நல்லா சுவையா சமைச்சு போடுறதுக்கு கூட எனக்கு வக்கு இல்லை. உண்மைதான், உண்மைதான், அது உள்ளபடியே உண்மைதான். ஆனா என் பகைகனே சிரிச்சிடாத. மீகா தீர்க்கதரிசி மூலமா ஆண்டவர் நமக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, விழுந்துடாதுங்க. நான் விழுந்திருக்கிறேன், ஆனால் பகைங்கனே என்னை பார்த்து சிரிக்காதே, நான் மீண்டும் எழுந்திருப்பேன். நான் இப்பொழுது இருளில் அமர்ந்திருக்கிறேன், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒளியாக இருப்பார். ஏன் தெரியுமா? நான் மதிக்கப்பட வேண்டியவன். யூ ஆர் வெரி வேல்யூபிள். நீங்கள் யாரும் உங்களையே நீங்கள் தரைக்குறைவாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். யார் சொல்றது? ஆண்டவர் சொல்றாரு. மீதியானார் அடிச்சு அடிச்சு ஒடுக்கி ஒடுக்கி வச்சிருந்தாங்க. கிதியோன் நினைச்சாரு, இனிமேல் நமக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாரு. ஆண்டவர் அவர்கிட்ட தோண்டி சொல்றாரு, பராக்கிரமசாலியே, நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ரெண்டாவது என்ன இந்த வசனங்களிலிருந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் தனிமையானவர்கள் அல்ல. ஒருவேளை நீங்க வெளியில சிரிக்கலாம், வந்து ஆபீஸ் ஆபத்துன்னு சொல்லலாம், கட்டி பிடிக்கலாம், கை கொடுக்கலாம், எப்படி இருக்கிறேன்னு தோல்ல தட்டி சொல்லலாம், எல்லாம் இருக்கலாம். உள்ளத்தில் நீங்கள் அழுது கொண்டிருப்பது உங்களுக்குத்தான் தெரியும். இங்க வாங்க போங்க, அதை தூக்குங்க, அப்படி இப்படின்னு சொல்லலாம், உடனே ஓடுவோம், ஓடியாருவோம், சமையலறையில் வேலை செய்வோம், அங்கே இருப்போம். ஆனால் உங்களுடைய பலவீனம் உங்களுக்குத்தான் தெரியும். நிறைய பேர் ஜெபிக்கிறதுக்கு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் எல்லாரும் தூங்கின பிறகு என்னுடைய கண்களிலிருந்து என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு மீறி வழிகிற கண்ணீர், அதனுடைய அர்த்தம் பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிறவருக்கு கூட தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ தனிமையானவன் அல்ல. நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் அந்த 12லிருந்து 14வது வசனம் வரைக்கும் நம்ம வாஸ்தவம் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என்ன ஆண்டவரே, நீங்க இருந்தீங்க அப்படின்னா நாங்க ஏன் இப்படி இருக்கிறோம்? என் சரீரம் ஏன் இப்படி இருக்குது? என் அலுவலகத்தில் எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு என்னையே கருவ வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. கிதியோன் கேட்கிறார். இந்த 14வது வசனம், அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை வாழ வைக்கிறவர் நான் அல்லவா? உனக்கு ஒரு நாளை கொடுத்து, இன்னொரு நாளை கொடுத்து, இன்னொரு நாட்கள் கொடுத்து, ஒவ்வொரு நாளா கொடுத்து, உன் ஆயுசு நாட்களை நீடித்து வைத்து உன் பிள்ளைகளுக்காகவாது நீ வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர் நான் அல்லவா? நீ தனிமையாக இருக்கிறாய் என்று மாத்திரம் நினைச்சிடாத. நீங்க புதிய ஏற்பாட்டு திருப்பின உடனே எல்ஷடாய் அப்படின்ற வார்த்தையை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டவர் தன்னை எப்படி புதிய ஏற்பாட்டில் அறிமுகப்படுத்துகிறார் என்பதே ஒரு விசேஷம். எல்ஷடாய் என்று அவர் சொல்லல, அடோனாய் அப்படின்னு அவர்
சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். நான் தனிமையானவன் என்று நினைத்தானால் அந்த பெயருக்கு அவமானத்தை கொண்டு வருகிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா நீ தனியா இருக்கிற நீ நினைச்சுக்காத, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ யாரெல்லாம் நினைச்சியோ, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் பிரிக்கும் வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்னு வாக்கு கொடுத்தவர் கூட சற்று முகத்தை திருப்பிட்டு போனாலும் நான் உன்னை விடுறதில்லை. ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். ஒரு 2-3 உதாரணத்தை தரேன், எப்படி ஒவ்வொருவரும் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு. 1517 வருஷம் மார்ட்டின் லூத்தர்னு பார்க்குறோம். ஒரு ஆள் 95 கோட்பாடை விட்டன்பர்க் சர்ச்சில் போட்டார். 1517 வருஷம். இன்னைக்கு ப்ராட்டஸ்டன்ட் சர்ச்சு, இந்த சர்ச்சு அப்படி
வா, எனக்கு நீங்கள் கல்யாணத்தை பார்க்குறீங்க. ஆமாம் ஆமாம், நம்ம கலாச்சாரம் உனக்கு தெரியும். அப்பா அம்மாவை தலைகுனிய வச்சிடாத, உனக்கு மாப்பிள்ளெல்லாம் பார்த்தாச்சு, உனக்கு கல்யாணம். இந்த பொண்ணு என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஏன்னா கலாச்சாரம் அப்படின்றத உபயோகிக்கிறாங்க. உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு, அப்பா உங்களுக்கு சந்தோஷமா நான் இந்த வயசில் கல்யாணம் பண்ணுறது? ஆமாம் அப்பாவுக்கு சந்தோஷம் தான். சரி நடத்துங்க. கல்யாணம் நடந்துச்சு 18 வயசில். அவர் வீட்டுக்காரு ஒரு வருஷம் நல்லா இருந்தார். 2வது வருஷம் நம்ம உல்லாசமாக எங்கேயாவது காரில் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முனிபாவை காரில் உட்கார வச்சு கூப்பிட்டு போகிறார். அவர் புதுசாக கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சு. அதனால் மனைவிட்ட தன்னுடைய காரினுடைய ஓட்டுறதுனுடைய அந்த கம்பீரத்தெல்லாம் காட்டுறாரு. இப்போ அந்த வேகம் போகும் பொழுது அந்த காரு இதாகி ஒரு பள்ளத்துக்குள்ளே விழுந்துருச்சு. இவர் குதிச்சிட்டார், இந்த அம்மா மாட்டிக்கிச்சு. அடுத்த படத்தில் கூட அந்த விபத்து எல்லாமே இருக்கும். இப்போ 20 வயசு. ஒரு 9 மாத சிகிச்சைக்கு பிற்பாடு அந்த மருத்துவர் வராரு. கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னாங்க. அப்படியா, கண்ணை திறந்துட்டாங்களா, அப்போ நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ டாக்டர் வந்து பேசணும் அந்த அம்மாட்ட. சொல்லுங்கள் டாக்டர், எனக்கு விழுந்ததான் எனக்கு ஞாபகம் இருக்குது, அதுக்கப்புறம் ஞாபகம் இல்லை. இப்போ தேதியெல்லாம் ஆகிப்போச்சு, மாதக்கணக்கில் ஆயிடுச்சு, இப்போ தான் சுய நினைவு வருது. அவர் சொல்கிறாரு, இடுப்புக்கு கீழே உங்களுக்கு வேலை செய்யாது, இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வந்து வீல் சேரில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 20 வயசு பெண்ணு அம்மாட்ட போய் கேட்குறாங்க, இதுக்காகவாம்மா என்னைய கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க? ஒன்று அந்த அம்மா சொல்கிறாங்க, திஸ் வில் ஆல்சோ பாஸ், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ஒரே வாரத்தில் அந்த அம்மா முடிச்சிட்டாங்க. என்னத்தை செய்வோம்? இதிலிருந்து அந்த அம்மா மீளல. இடுப்பு கீழே வேலை செய்யாதுன்னொன்னே விவாகரத்து லெட்டர் வருது. இவரு தான் கொண்டு போய் வீட்டில் விட்டாரு, அவரே விவாகரத்துக்கு அனுப்புறார். இந்த அம்மாவை கையெழுத்து போட்டுருச்சு. இனி என்ன? ஆனா இந்த 20 வயசு பொண்ணு, நான் சொன்னேனே, நாம் எல்லோரும் சாதிக்க பிறந்தவர்கள். ஏதாவது ஒரு காரியம் பரலோகத்தின் மகிமைக்காக, பூலோகத்தின் முன்னேற்றத்திற்காக, திருச்சபையினுடைய மகிமைக்காக ஏதாவது ஒன்று செஞ்சாகும். அதை கிதியோனுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. இந்த அம்மா சொல்லுது, I don't know how my story will end. I don't know how my story will end, but nowhere in my text you will read I gave up. இன்னைக்கு இந்த அம்மா வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர். யார் கூப்பிட்டு அமெரிக்காவில் கூப்பிடுவாங்க, சைரஸில் இப்படி கூப்பிடுவாங்க, இஸ்ரேலில் கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து பேசுங்க, எங்கள் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் டைம் கிடையாது. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் அ ஹீரோ, ஐ குட் ஃபைண்ட் த ஹீரோ, ஐ பிகேம் ஹீரோ. அதான் போட்டிருக்காங்க, ஐ குட் நாட் ஃபைண்ட் அ ஹீரோ இன் மை லைஃப், ஸோ ஐ பிகேம் ஒன். அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு பேசினதற்காக நன்றி. இது காதில் விழுந்த வார்த்தைகள் அல்ல, அஸ்திபாரத்தை அசைக்கும்படியாக சொல்லப்பட்ட தூது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அருமையான செய்திக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததா? இல்லை போல இருக்கு. இது ஆசீர்வாதமாக இருந்ததா? ஒரு பெரிய ஒரு ஆமேன் பாஸ்டருக்காக போட்டுடலாமா? ஆமேன். இந்த அருமையான ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக எல்லோரும் எழுந்திருந்து துன்பம் உன்னை சூழ்ந்தலை கலைத்தாலும் என்ற பாடலை பாடுவோம். துன்பம் உன்னை சூழ்ந்தலை கழித்தாலும்
செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போதும் சிலுவை உனக்கு பலுவானாலும் எண்ணி பாரி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாரி பெற்ற வாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நீலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது இணை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உனக்கு உண்டு. மனம் கொள்ளா பேராசீர்வாதத்தை பார், பரலோக பொக்கிஷமும் நீ பார்வை பெற்ற வாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். பகுட துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் பதறியப்படாதே கர்த்தர் உன் பக்கம். அநேகமாய் நீ பெற்ற சிலாக்கியங்கள் தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில். நீ பார்வை பெற்ற வாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்னில் ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். நின்றவண்ணமாக யாரும் கண்களை மூடி செபிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமான கர்த்தாவே, இந்நேரம் வரை உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே காணப்பட்டது. ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் எடுத்து உபயோகித்தீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய தாசன் மூலமாய் நல்ல செய்தியை கேட்டோம். பலவீனமான எங்களையும் கூட பராக்கிரமசாலியாய் நீர் மாற்றப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. தமிழ் பிள்ளைகளாய் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு ஐக்கியத்தை நீர் ஏற்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதிலே பிரயாசப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. நாங்கள் ஆண்டவரே இந்த தேசத்திலே ஒரு பெரிய அக்னி விளம்படியாகவும் இங்க ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்படும்படியாகவும் ஒவ்வொரு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நித்திய ராஜ்யத்துக்கு உடன் பங்காளியாய் மாற்றவும், கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் மாறவும் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. இதை நடத்துகிற ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களையும் அவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். அவருடைய கையிட்டு செய்கிற வேலைகளில் எல்லாம் உம்முடைய கிருபை கூட இருந்து அவர்களை உயர்த்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். நான் உங்களை உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்க பண்ணி யாக்கோபின் சுதந்திரத்தினாலே ஓஷிப்பேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறீர். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமல்லவா கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சிறு பிள்ளைகளையும் கூட ஒப்புக் கொடுக்கிற ஐயா. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படவும் கர்த்தரால் நடத்தப்படவும் ஒப்புக் கொடுக்கிறோம். மீதியான வேளையில உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஐயா. ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பிள்ளைகள் கூடி உம்மை இந்த தேசத்திலே ஆராதிக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. மீதியான ஒரு கூட்டத்தை இந்த தேசத்திலே ஏற்படுத்தி இருக்கிறீரே, உன் அநேகர் உண்டு கர்த்தாவே. அவர்களெல்லாம் காணி ஆட்சிக்கு புறம்பானவரே, நீர் ஒன்று சேர்த்து ஒன்று பெரிய சேனையாய் எழும்ப நீர் கிரியை செய்ய ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே. அது நீர் ஆண்டவரே கிரியை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பொறுப்பையும் அதற்கேற்ற கிருபையும் அதற்கேற்ற ஞானமும் கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேளையில் எங்களோடு கூட இரும், ஆசீர்வதியும். இயேசுவின் இனிய நாமத்தினாலே ஜெபத்தை கேளும் பரம்
அப்பனே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாளிலே தேவ செய்தியை கேட்டு மகிழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் 5 அறிவுள்ளவர்களாக அல்ல, 6 அறிவுகள் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தை நமக்கு இப்போது கேட்டோம். நாம் சாதிக்க பிறந்தவர்கள். நாம் சாதிக்கிறதுக்காக தேவன் நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவருக்காக நாம் பயன்படுத்துவோம். இப்பொழுதுமாக இந்த தமிழ் அட்வென்த் UK சார்பாக இந்த அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதுமாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தது பிறகு நமக்கு சாப்பாடு தயாராக இருக்கிறது. அதை வழிநடத்துவதற்காக நம்ம மத்தியில் இருக்கும் அஷர்கள் வந்து நமக்கு உதவி செய்வாங்க. அது முடிந்த பிறகு 2:30 மணிக்கு சரியாக 2:30 மணிக்கு காஸ்பல் கான்சர்ட் பாஸ்டர் மாணிக்கம் அவர்கள் தலைமையில் மத்தியானம் நடக்க போகிறது. நான் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல, ப்ளீஸ் டோன்ட் மிஸ் இட். நீங்கள் வெளியே போய் கான்சர்ட்காக நிறைய மக்கள் வெளியே போய் செலவு பண்ணுவாங்க. இந்த காஸ்பல் கான்சர்ட்டை ப்ளீஸ் டு நாட் மிஸ் இட். அதை வந்து அழகாக அநேகர் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி இங்கே வந்து இன்னைக்கு பாட போகிறாங்க. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது என்ற ஒரு தனிப்பட்ட விருப்பத்தோடு உங்களை வந்து அழைக்கிறேன். Please don't miss it. Please join us this afternoon 2:30 we will start. So let's take a group photo. அதை முடிச்ச பிறகு நம்ம சாப்பிடுறதுக்காக